செல்ல குழந்தையே, உன்னை வாழ விடாமல் தடுக்க நினைத்த ஒரு கொடூர மனம் கொண்டவர் இப்போது உன் வாராகியானவள் என்னுடைய கட்டுக்குள் இருக்கின்றார். அம்மா சொல்லும்போது உனக்கு நம்ப முடியவில்லையே என் தங்க பிள்ளை, இதுதான் உண்மை கூட. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும், நீ எந்த ஒரு சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் கண்டுவிடக்கூடாது, உனக்கு மன நிம்மதி கிடைத்துவிடக் கூடாது, எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் மட்டுமே இருந்து கொண்டே நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் இந்த வராகியானவள் அறிந்து கொண்ட பிறகுதான் இப்போது என்னுடைய கட்டுப்பாட்டில் இவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்தது ஏராளம். உன் வாழ்க்கையை பற்றிய எண்ணங்கள் மட்டும்தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. தம் வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்திப்பதில்லை. தம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஆனால் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு அதிக நேரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களின் மொத்த குறிக்கோளே உன் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக நீ கஷ்டப்பட்டால் அதை நினைத்து நீ சந்தோஷப்படுவது, நீ இந்த வாழ்க்கையில் மனமுடைந்து அழுதால் அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைவது, இது ஒன்றே அவர்களின் வாழ்நாள் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் என் குழந்தை கவலைப்படாமல் அடுத்தவரின் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவருக்கு இருக்கின்ற கவனம் ஏராளம். அந்த கவனத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் வராகியானவள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். அப்படி யாராக இருக்க முடியும்? உன் வாழ்க்கையில் அவர்கள் செய்த விஷயங்கள் என்னென்று என் குழந்தை நீ நினைத்து யோசித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இன்று உன் தாயானவள் அதற்கான பதிலை உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன், இவர்கள் யாராக இருக்க முடியும்? நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்தது கிடையாது. யார் என்னை வாழ்க்கையில் அழிக்க நினைத்தது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கை அழிக்க நினைப்பது யாராக என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிவது யார் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? நீ தங்கமே, நீ இவர்களை பெரிதாக வெளியில் எங்கும் தேடி அலைய வேண்டியது கிடையாது. இத்தனை நாட்களும் உன்னோடு உன் குடும்பத்திற்குள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை என்றுடன் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதும் உன்னை பார்த்தால் சிரிப்பதுமாக இருக்கின்றார்கள். எப்போது அவர்களின் தேவை இல்லையோ, எப்போது உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படலையோ, அந்த நேரத்தில் அவர்கள் உன்னை பார்த்து எந்த விதத்திலும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள். என் தங்கமே, இப்பேற்பட்ட குலநலன்களை கொண்ட இவர் உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு ஒரு சூழ்ச்சிகள் ஏராளமாக அவர்களுக்கு ஒரு தவறான எண்ணமும் மனதில் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவரது வாழ்க்கையில் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நீதான் மிக பெரிய காரணம் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவறான புரிதல் தான் அவர்களால் மனதிற்கு வந்திருக்கின்ற மிக பெரிய எண்ணம். என்ன தெரியுமா? எப்படியேனும் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியேனும் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று உன் வாழ்க்கையை நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் படுகின்ற எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் எல்லாம் நீதான் காரணம் என்று நினைக்கும் போது அவர்களுடைய கவனம் இப்போது அவர்களின் வாழ்க்கையின் மீது இல்லாமல் உன்னை எப்படி பழி வாங்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றது. சரி, அவர்கள் மனதில் எதை நினைக்கின்ற விஷயம் உன் தாயானவள் எனக்கு எப்படி தெரிந்தது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா?
அவர்கள் என்னிடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த இவர்களுக்கு நீ மிக பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கையை அளித்த இவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, எப்படியாவது இவர்களின் வாழ்க்கையில் இவர்களுக்கு மறக்க முடியாத தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நிற்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இவர்களின் கண்ணீரை கண்டும் இவர்களின் வேதனையும் துரோகங்களையும் இவர்களுக்கு செய்தது யார் என்று பார்க்கும் போதுதான் உண்மையை புரிந்து கொண்டேன். செய்த தவறுக்காக அவர்களின் வாழ்க்கையை அளித்தது நீதான் என்று நினைத்து உனக்கு தண்டனையை கொடுக்க அவர்கள் என்னிடத்தில் வேண்டி நிற்கின்றார்கள். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? சில விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்ததான் முடியும். அதை புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். அப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை அப்படி இல்லாமல் அதற்கு ஏற்றார் போல இல்லாமல் மீண்டும் அவர்களுக்கு காயத்தை கொடுத்துவிடும். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை. மாறாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள். நம்மை எங்கே வேதனைப்படுத்தி விட்டு நம்முடைய வாழ்க்கையை இங்கு கேள்விக்குறியாக்கி விட்டு அவர்களுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று நினைத்து வேதனைப்படுகின்றார்கள். என் தங்கமே, அவர்களுக்குள் இது போன்ற ஒரு எண்ணத்தை விதைத்தது யாராக இருக்க முடியும்? உன்னால் தான். அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்று காரணம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னொரு பெண்தான். என் தங்கமே, தேவையில்லாமல் நீ செய்த விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒன்று இரண்டாக சொல்ல கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய பெயரை அவர்கள் மனதில் கெடுத்து வைத்து விட்டார்கள். அதனாலோ என்னவோ என்னுடைய பிள்ளை என்ன செய்தாலுமே அது மற்றவரின் பார்வைக்கு தவறாகவே தெரிந்து கொண்டிருக்கின்றது. இது நாள் வரையிலும் நடந்தது எல்லாமே நல்லதாகவே இருக்கட்டும். இனி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, யார் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அவர்களுக்கு சில நல்ல பாடங்களை அம்மா புகட்டி இருக்கின்றேன். ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதில் உன்னுடைய தவறு ஒன்றும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு புரிய வைக்க நான் பல முறை முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இன்னும் சில நாட்கள் தான். அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பழையபடி நல்ல நட்போடு மீண்டும் பழகிவிடத்தான் போகின்றார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு ஒருவரை சந்தேகப்படுவது எத்தனை பெரிய தவறு என்று யாருமே இங்கு புரிந்திருக்கவில்லை. உன் தாயானவள் நிச்சயமாக அதனை புரிந்து கொண்டதனால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மூலம் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்கள் இருக்கும் வரை இனி ஒருபோதும் உனக்கு தீங்குகள் செய்துவிட முடியாது. அவர்கள் நினைத்தால் கூட இதை அவர்களால் செய்துவிட முடியாது. என் தங்க பிள்ளையே, அவர்களின் எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய மன எண்ணங்களுக்கு உட்பட்டதாக மட்டுமே இருக்கும். அடுத்தவர்களால் உன்னுடைய கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக மட்டுமே இருக்கும். என் பிள்ளையே, அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டு நமக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுப்பது யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடக்க வேண்டும். எதுவும் தெரியாதது போல என்று இருப்பது போலதான் இருந்துவிட்டு நாம் வாழ்க்கையை கழித்து கொண்டு செல்வோம் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. என் தங்கமே, நான் எதற்காக உன்னிடத்தில் இப்படி சொல்கிறேன் என்று தெரியுமா? நீ மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை அதிகமாக எடுத்து கொள்ள வேண்டும். இந்த வராகி அம்மா மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொள்கிறேன், அதிலும்
ஒவ்வொரு துரோகத்தையும் செய்தால் அவர்களுக்கு தண்டனை இந்த வராகியானவள் நான் கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனக்கு என்றும் இந்த வராகியானவள் உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.